அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது ஆட்சி எப்படி இருக்கும்? காஞ்சிபுரத்துக்கான பிரச்சனைகள் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப வேதனையான விஷயம். அந்த கால்வாய்களில் தண்ணி தேங்கி 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் இன்னும் இதெல்லாம் ரொம்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணோம்னா வருடம் பழமையான இனம் எங்க தமிழ் இனம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம காஞ்சிபுரம் பரந்தூர் போராட்டம் நாம் தமிழர் தான் அண்டா தர்றான், குண்டா தர்றான், 1000 ரூபாய் தர்றான்னு நாங்கள் மக்கள்கிட்ட அதை தான் போய் சொல்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட காஞ்சிபுரம் வேட்பாளர் அம்மா வெற்றி செல்வி அவர்களை நேர்காணல் பார்க்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். காஞ்சிபுரத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருந்தீங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்துட்டு தேர்தல் வரையறைன்னு ஒன்று கொடுக்கவே இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்ற எங்கள் ஆட்சி வரையறை தான் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அதனால் தமிழ்நாட்டுக்கே இந்தந்த இடத்துக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது காஞ்சிபுரத்துக்கான பிரச்சனைகள் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அது விவசாயம் சார்ந்த பிரச்சனை, நெசவாள் சார்ந்த பிரச்சனை. அதே போல் இங்கே வந்துட்டு நான் இப்போ பரப்புரை போகும்போது மக்கள் எல்லாம் தவிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, தண்ணியும் தொடர்ந்து தண்ணீர் தட்டுப்பாடும் இருக்குது, சாக்கடைகளும் திறந்த வெளி கால்வாய்கள் சாக்கடையெல்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. குப்பை குள்ளங்கள் அள்ளப்படுறதே இல்லைன்னு இதெல்லாம் தான். அப்போ நம்ம வரும்போது நம்ம முன்னாடி கையில் எடுத்து செய்ய வேண்டிய உடனடி தேவைகள்னா இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் இப்போ காஞ்சிபுரம் முழுக்கவே பாதாள சாக்கடையும் குடிநீர் வழங்கலும் இப்போ பொச்சிக்கிட்டு தானே இருக்காங்க அரசு. அதுன்னு இல்லை, எல்லாம் தான் நடக்குது. ஆனால் அது ஒழுங்காக நடக்கிறதா அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. ஏன்னா கண்ணு முன்னாடி நாங்கள் பரப்புரைக்கு எல்லா இடமும் காஞ்சிபுரத்தில் போகிறோம். அது ரொம்ப வேதனையான விஷயம். அந்த கால்வாய்களில் தண்ணி தேங்கி நான் ஒரு காணொளி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லுது, அத்தை இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு வாசலில் பாருங்கள் எப்படி இருக்குது, இது ஓடுறதே இல்லைன்னா என்னென்னா அது நீர் ஓட்டமாகவே இல்லாமல் தேங்கி தேங்கி போகிறதுனால கொசுக்களோடைய கூடாரமாக இருக்குது. அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. வருது 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருதுன்றாங்க. அதெல்லாமா ஒரு இன்னும் 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் இன்னும் இதெல்லாம் ரொம்ப வருந்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி நம்ம சொல்ல போனால் இன்னும் நிறைய சொல்லலாம். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எங்களுக்கு அரசு மருத்துவமனை இருக்குன்னு. இருக்குது, ஒழுங்காக இருக்கா அப்படின்றது தானே மறுபடியும் அதே கேள்வி. இன்னும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணோன்னா இங்கே இல்லாமல் செங்கல்பட்டுக்கு போகணும் தான் வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த அவல நிலைகள்லாம் மாறணும். இதுதான் இவங்க 60 ஆண்டுகால திராவிட ஆட்சி தந்தது. அதை மாற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இதை நீங்கள் திமுக காரங்கிட்ட கேட்டிங்கன்னா பீகாரை பாரு, உத்தரப்பிரதேச பாரு, ராஜஸ்தானை பாரு, அதை விட இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான், அதாவது நாம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க சொல்கிறோம் குமரிக்கண்டம் இது லட்சம் வருடம் பழமையான இனம் எங்கள் தமிழ் இனம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வடக்குலேருந்து வந்த தொல்பொருள் ஆய்வாளர்களில் அதை ஏற்றுக்க மனமே இல்லைப்பா நீங்கள் 5000 வருடம் தான் பழமையானாங்கன்னு அதையும் ஏற்றுக்கிறோம். அப்படி 5000 வருடம் பழமைன்னா கூட இந்த உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழியாக இருக்குன்னு. அப்போது அப்பேற்பட்ட ஒரு இனம் அப்போவே தொல்காப்பியம் வர்றதுக்கு முன்னே கலை இலக்கியம் பண்பாடு கொண்ட அந்த ஒரு இனம் அப்போது செழித்து வளர்ந்தோங்கி இருந்த இடம் தான். அதை போய் கம்பேர் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த அடுத்து ஜப்பானை பாரு, சிங்கப்பூர் பாருன்னு தான் கம்பேர் பண்ணணும். அங்கே எப்படி இருக்குன்னு இவனுக்கு இருக்கிறதுலே ஒரு சாக்கடையை கட்டிப்பார், சாக்கடை எப்படி இருக்கிறது, நீ எப்படி இருக்கிறாயின்னு தான் கேட்குறானுங்க. அதனால கம்பேர் யாரோட பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நம்மளை போய் அவங்களோடலாம் கம்பேர் பண்ணலாம். இப்போ பொதுவாக மக்கள் ஜெயிக்கிறவங்களுக்கு வாக்களிக்கலாம், அப்போ தான் அவங்க நமக்கு ரோடு போடுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்கன்னு கருதுகிறாங்க. இப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இப்போ பலமான கூட்டணி இருக்கிறதுல நீங்கள் தனித்து நிற்கும்போது ஜெயிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போது நான் பரப்புரை போகும்போதே ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்துட்ருக்கேன்.
அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததுன்னா சீமான் அண்ணன் 16ல் நிற்கும்போது வெறும் 1% இருந்தது, தொடர்ந்து அப்புறம் 4%, அப்புறம் 8 ஆகி இன்னைக்கு நம்ம 36 லட்சம் பேருக்கு. அப்போது ஒரு தடவையில் நின்னவன் அண்ணன் எப்படி செயல்படுறாருன்றத எல்லாமே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இவங்க களத்தில் நிற்கிறாங்களா, இன்னும் நமக்காக பேசுகிறாங்களா, போராடுறாங்களான்னு. அந்த விதத்தில் பார்த்தா அண்ணன் எதுவுமே விட்டு கொடுக்கவே இல்லை. அது வேறு செவிலியர் போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளராக இருக்கட்டும், முதல்ல சொல்லுங்கப்பா சீமானுக்குன்னு சொல்லி அவரும் களத்தில் வந்து நிற்கிறார். அப்படி மக்களுக்காக மக்களோட நின்னது எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் மட்டுமா தான் இருக்கோம். எந்த ஒரு போராட்டத்தையும் கைவிடவே இல்லை. இன்றைக்கும் நம்ம காஞ்சிபுரம் பரந்தூர் போராட்டம் நாம் தமிழர் தான் முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் களத்தில் நிற்கிறோம், அது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் தொடர்ந்து எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே தான் வருது. இந்த முறை நாங்கள் அது இரட்டிப்பாகும் தான் எதிர்பார்த்துட்டு வரோம். அதனால் அது வெற்றி வாய்ப்பை கூட தரலாம். ஏன்னா எங்களுடைய முயற்சி அவ்வளவு பெரிய முயற்சியாக இருக்குது. அண்ணனும் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க. நான் இப்போ பரப்புரை போகும்போது எல்லா மக்களும் சொல்கிறாங்க, அண்ணன் சீமான் அவர்களோட பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. எல்லாருக்கும் தெரிந்த முகமாக மாறியிருக்காங்க. முன்னெல்லாம் நாங்கள் போகும்போது அது சீமான் கட்சியா சீமானான்னு கேட்டுட்டு இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய தெளிவு வந்திருக்கு. மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். அதனால் ரொம்ப உறுதியோடு இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும்ன்ற. இப்போ பெரிய பெரிய கட்சிகள் வந்து ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, இல்லை இப்போ ஜெயிக்க போகிறன்றதுக்காக முதலீடு போட்டு அரசியல் பண்ணுவாங்க, நிறைய வந்து பணத்தை செலவு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த தேர்தலை எப்படி பண ரீதியாக அணுக முடியும் உங்களால்? இல்லை, நாங்கள் எங்கள்கிட்ட நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டேருந்து வாங்கி அதில் நாங்கள் சேகரித்த பணத்தை தான் அரசியலுக்கே செலவு பண்ணிட்டு வரோம். இல்லாட்டி தம்பிகள் கட்சிக்குள்ளர எல்லாருமே ஒரு 100-500ன்னு போடுற அந்த தொகையை தான் நாங்கள் எடுத்து செலவு பண்ணுறோம். எங்களுடைய கட்சியின் கோட்பாடே அதுவாக தான் இருக்குது. மக்களிடமிருந்தே பெற்று திரள் நிதியை எடுத்து அதே மக்களுக்கு தான் செய்யணுன்றது தான். நீங்கள் சொன்ன போல் பெரும் பெரும் கட்சிகள்லாம் வந்து இப்போது அண்டா தர்றான், குண்டா தர்றான், 1000 ரூபா தர்றான்னு நாங்கள் மக்கள்கிட்ட அதை தான் போய் சொல்கிறோம். அம்மா அதெல்லாம் தருவாங்கன்னு. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்கெல்லாம் தருவாங்க, நாங்கள் வாங்கிக்குவோம், ஆனால் போட மாட்டோம் அப்படின்றாங்க. அதனால் இந்த தடவை ஒரு வித்தியாசமான தேர்தலை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் காஞ்சிபுரத்தில் வேட்பாளராக நிற்கிறீங்க, மற்ற வேட்பாளருக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், எதனா பின்புலம் எதனா இருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து திருச்சி முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் ஐயாவோட பெயர்த்தி. நாம் தமிழருக்குள்ளே வந்தது வந்து ஒரு எதேச்சியாக ஒரு வாய்ப்பு வந்து தான் நான் வந்தேன். ஆனால் எங்கள் தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக கடைசி வரைக்கும் பாடுபட்டவர். தமிழுக்காகவும் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த வாய்ப்பு வந்தப்போ அது வந்து தாத்தாவினுடைய விருப்பம் தானோ என்னவோ, தான் விட்ட பணியை வந்து பேத்தியை வச்சு தொடர்றாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு.